மகரம் அப்படின்னா அவங்களுடைய குணாதிசயம் எப்படி எல்லாம் இருக்கும் சார்? இவங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக உழைக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பது. இரவு பகல் பார்க்காம உழைக்கக்கூடிய மிகப்பெரிய ராசி, சிறந்த ராசி எதுன்னு கேட்டா இந்த மகர ராசி என்பதில் தான் இருப்பாங்க. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? ஒரு வரனை கரெக்டாக செலக்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசனை பண்ணியே லேட் பண்ணி கடைசியில் லேட் மேரேஜ் செய்யக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பதால். அதே போல நிறைய நேரத்தில் என்ன ஆகும்னா மகர ராசி என்பவர்களுக்கு எப்பவுமே பயங்கரமான பிசினஸ் மைண்டட் பர்சன். இந்த பிசினஸ் எப்படி பண்ணணும்னு நினைப்பாங்கன்னா பெருசா பண்ணணும், பெரிய சாதனையா பண்ணணும், மற்றவங்க செய்யாத ஒரு தொழிலை செய்யணும், மற்றவங்க செய்யாத ஒரு சாதனையை தொழிலை ஏற்படுத்தணும்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு சொத்து சம்பந்தமான லாபம் தான் மிகப்பெரிய லாபம். இவங்க என்ன பண்ணணும், ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஒர்க் பண்ணக்கூடிய காலகட்டத்திலே ஏதாவது ஒரு சின்னதா ஒரு இடம் வாங்கி போட்டே வரணும். மகர ராசி நேயர்களுக்கு ஒரு சில விஷயங்களை கவனமா இருக்கணும். நம்ம தான் எல்லாம் ஜெயிச்சுட்டே இருக்கும்ல, கொஞ்சம் ரிலாக்ஸா கொண்டு போவோம். அப்படி எப்போ ரிலாக்ஸ் பண்றாங்களோ அப்போ ஒரு தோல்வி ஆரம்பமாயிடும். அதனால என்னன்னா இவங்க லைஃபை எப்பவுமே கிராஜுவலா நம்ம வேலை செய்யணும், பிசினஸ் பண்ணணுன்ற எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். மகர ராசி என்பதுக்கு பார்த்தீங்கன்னா மலை மேல் உள்ள முருகன் வழிபாடு பண்றது சிறப்பு. அந்த மலை மேல் உள்ள முருகன் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா முக்கியமான மலை மேல இருக்கக்கூடிய முருகன் பழனி முருகனை வழிபாடு செய்வது சிறப்பு. அது எப்போ பண்ணணும் அப்படின்னா பக்தி பிளஸ் நேர்லவருக்கும் வணக்கம். இன்று அமோட இருந்த பேர் ஜோதிட ஆசிரியர் வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், அப்போ மகர ராசி நேயர்களுடைய வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க சார். அந்த வரிசையில் மகரம் அப்படின்னா அவங்களுடைய குணாதிசயம் எப்படி எல்லாம் இருக்குங்க சார்? மகர ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான், ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சனி பகவான், நீச்சமாகக்கூடிய கிரகம் குரு பகவான். இதில் 3 நட்சத்திரங்கள் வருது. பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரம் மற்றும் அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த மகர ராசி. இந்த மகர ராசி அப்படின்னு சொன்னாவே செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய ராசி. அதனால பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக உழைக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி. இரவு பகல் பார்க்காம உழைக்கக்கூடிய மிகப்பெரிய ராசி, சிறந்த ராசி எதுன்னு கேட்டால் இந்த மகர ராசி என்பதில் தான் இருப்பாங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸே இதுதான். அதே போல இந்த மகர ராசி என்பவர்கள் சொன்னாவே வேலைன்னு சொன்னா வெள்ளைக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது தப்பு. வேலைன்னு சொன்னா மகர ராசி அப்படின்னு சொன்னா சிறப்பா இருக்கும். அவங்கள மாதிரி ஒரு வாழ்க்கையில உழைப்பால் உயர்ந்தவர்கள் யாருமே கிடையாது. அதே போல இவங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டா, நல்லா எல்லாம் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஒரு பிஸ்னஸா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், நல்ல growth வந்ததுக்கப்புறம் அந்த growth வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு சோம்பேறித்தனமா மாறி, அதனால இவங்களுடைய பிஸ்னஸ்ல நிறைய லாசஸ் வரும். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு பிரச்சனைகள் திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் எடுத்து திருப்பி பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டவர்கள் இந்த மகர ராசி என்பதா இருக்காங்க. என்னன்னா இவங்களுக்கு இன்னொரு நெகட்டிவ் என்னன்னா, இவங்களுக்கு யாராவது பிடிக்கல அப்படின்னா அவங்கள எப்படியாவது நம்ம காலி பண்ணணும், அவங்கள எப்படியாவது நம்ம துன்பப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பதா இருக்காங்க. மகர ராசி நேயர்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? மகர ராசி அப்படின்னு சொன்னாவே திருமண வாழ்க்கையில ஒரு வேவரிங் இருக்கும். ஒரு வரனை கரெக்டாக செலக்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசனை பண்ணியே லேட் பண்ணி கடைசியில் லேட் மேரேஜ் செய்யக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பதா இருக்காங்க. அதே போல நிறைய நேரத்தில் என்ன ஆகும்னா ஒரு முடிவு எடுத்துட்டு, ஒரு பெண்ணா இருக்காங்க, ஒரு ஆணை எல்லாம் டிசைட் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிடுவாங்க, கல்யாணத்துக்கு எல்லாம் தேதி கீதி எல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனைகள் நிற்கும். ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மனைவி சரியில்லைன்ற ஒரு சந்தேகங்கள் எப்பவுமே இருக்கும். அதனாலேயே நிறைய பாதிப்புகள் வரக்கூடிய அன்பர்கள் இந்த மகர ராசி என்பதாக இருக்காங்க. ஆனால் திருமண வாழ்க்கையில ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க, இவங்க தான் மனைவி, இவங்க தான் கணவன் அப்படின்னா அதில் கரெக்டாக இருந்து மனசில் வச்சுக்கிட்டு அவங்கள ஒழுங்காக பேணி பாதுகாப்பது சிறப்பு. மகர ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? மகர ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எப்போ குழந்தை பிறக்குதோ அதுல இருந்து தொழிலில் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பதாக. முக்கியமா தொழில் நிறைய மகர ராசி என்பது நம்ம எப்போ ஜாதகம் பார்க்கும்போது நம்ம கேட்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்னா, பிஸ்னஸ் பண்ணீங்களா? ஆமாம். பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் growth நல்லா இருக்கா? ஆமாம் சார், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் நான் பிஸ்னஸ் நிறைய சம்பாதிச்சேன், அதுக்கப்புறம் தான் ஒரு வீடு வாங்கினேன், ஒரு கார் வாங்கினேன்னு சொல்லுவாங்க. அதே போல் வேலை செய்கிறவங்களா இருக்காங்க அப்படின்னா எப்போ ஒரு குழந்தை பிறகுதோ அதுக்கப்புறம் தான் ஆஃபீஸில் ஒரு ப்ரொமோஷன், ஒரு சம்பள உயர்வு, ஒரு பேர் புகழ் எல்லாமே அடைவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மகர ராசி என்பதற்கு இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நிறைய நடக்கும்.
மகர ராசி நேயர்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? மகர ராசி என்பவர்களுக்கு எப்பவுமே பயங்கரமான பிஸ்னஸ் மைண்ட் பர்சன். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, காலபுருஷ அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சமாகக்கூடிய ராசி மகர ராசி. அதே மாதிரி சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை, ஒரு தொழில் செய்யக்கூடிய தொழில்காரகன், வேலைக்காரகன் சொல்லக்கூடிய சனி ஆட்சி பெறக்கூடிய ராசி மகர ராசி. அதனால இயற்கையாகவே இன்பானாவே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட டிஎன்ஏலே பிஸ்னஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு நினைப்பாங்கன்னா, பெருசாக பண்ணணும், பெரிய சாதனையாக பண்ணணும், மற்றவங்க செய்யாத ஒரு தொழிலை செய்யணும், மற்றவங்க செய்யாத ஒரு சாதனையை தொழிலை ஏற்படுத்தணும்னு நினைப்பாங்க. அதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர். என்னன்னா திடீர்னு இவங்களோட மைண்டில் என்ன ஆகும்னா, நம்ம ஏன் ப்ராஃபிட் கம்மியாக பண்ணுறோம், நம்ம கொஞ்சம் அதிக ப்ராஃபிட் பண்ணால் என்ன, கொஞ்சம் பெருசாக சம்பாதிச்சா என்ன, நம்ம லாபமாக போனால் என்ன அப்படின்னு யோசனை செய்யக்கூடிய காலகட்டத்தில் தான் இவங்க தோக்குறாங்க. அங்கே தான் இவங்களுடைய டவுன்ஃபால் ஆரம்பிக்கும். அதனால் இவங்க என்ன பண்ணணும்னா, மகர ராசி அப்படின்னாவே பிஸ்னஸை நம்ம பர்ஃபெக்டாக கரெக்டாக ஒரே ப்ராஃபிட்டில் கொண்டு போகணும். திடீர்னு நம்ம பைபாஸ் பண்ணக்கூடாது, திடீர்னு அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்க அப்படின்னாவே லைஃப்பில் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய முதன்மையான ராசி என்பது, அது தொழிலில் பெரிய லெவலில் வரக்கூடிய ராசி என்பது இந்த மகர ராசி என்பதாக. மகர ராசி நேயர்களுக்கு வேலை அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? மகர ராசி என்பவர்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வேலையில் பெருசாக ஆர்வம் இருக்காது. ஏன்னா இவங்க எல்லாமே எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே வருவாங்க. இப்போ ஆஃபீஸில் ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல அங்கே போகும்போது என்ன ஆகும்னா, இவங்க எடுத்து செய்யக்கூடிய வேலையில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். உடனே மேனேஜர் என்ன பண்ணுவார், சூப்பராக பண்ணீங்க, நல்லா பண்ணீங்க, உங்களால் தான் இது நடந்துச்சு, ஒரு அப்ரிசியேஷன் நடக்கும். அடுத்த ஒரு ப்ரொமோஷன் வரும். ப்ரொமோஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஆனதுக்கப்புறம் இவரோட டீம் எல்லாம் ஜெயிக்கும். அந்த கிரெடிட் எல்லாம் இவருக்கு தான் மேனேஜராக இருந்துக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு நிர்வாகத்திலேருந்து கூப்பிட்டு, நல்லா பண்ணீங்க, இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் தான் உங்களால் தான் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னு சொல்லி அவங்கள பாராட்டி வந்துட்டே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க திடீர்னு என்ன பண்ணுவாங்க, நம்ம ஏன் எல்லாமே ஜெயிச்சு தான் இருக்கோம், நம்ம ஏன் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வேலை செஞ்சவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் திடீர்னு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்து நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நம்ம தான் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு இருக்கோமேன்னு சொல்லி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணும்போது பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ராசி அன்பர்களாக மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க. பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் ஃபாலோ பண்ணும், வேலைனா வேலை ஃபாலோ பண்ணுறது சிறப்பு. மகர ராசி நேயர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எது சார்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ப்ராஃபிட்டாக இருக்குங்க சார்? மகர ராசி அப்படின்னாவே செவ்வாய் உச்சமடையக்கூடிய ராசினாவே இவங்களுக்கு சொத்து சம்பந்தமான லாபம் தான் மிகப்பெரிய லாபம். இவங்க என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஒர்க் பண்ணக்கூடிய காலகட்டத்திலே ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு இடம் வாங்கி போட்டே வரணும். பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுடைய ப்ராஃபிட்டில் ஒரு பர்சன்டேஜ், ஒரு 30% எடுத்து வச்சு நான் ஒரு லோன் கட்டுவேன், ஒரு இடம் வாங்குவேன், ஒரு வீடு வாங்குவேன்னு இவங்க ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டாங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. அந்த கமிட்மெண்ட் லிமிட்டடாக இருக்கணும். வீடு வாங்குறேன்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மகர ராசி அன்பர்களாக வீடு வாங்குறேன்னு சொல்லி பெரிய லெவலில் லோன் போய் மாட்டிப்பாங்க. அங்கே பாதிப்பு வரும். சின்னதாக லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடியவர்கள் மகர ராசி அன்பர்களாக. மகர ராசி நேயர்களுக்கு ஒரு சில விஷயங்கள கவனமாக இருக்கணும், இல்லை குறிப்பிட்ட நபர்களிடம் கவனமாக இருக்கணும்னு யாரெல்லாம் இருப்பாங்க சார்? மகர ராசி என்பவர்களுக்கு எப்பவுமே அப்படின்னா, அதான் சொன்னேன், முதல்ல சொன்னது தான், நல்லா வந்துட்டே இருப்பாங்க. ஒரு திடீர்னு வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ரிலாக்ஸ் பண்ணால் என்ன, நம்ம தான் எல்லாம் ஜெயிச்சிட்டே இருக்கும்ல, கொஞ்சம் ரிலாக்ஸாக கொண்டு போவோம் அப்படி எப்போ ரிலாக்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ ஒரு தோல்வி ஆரம்பமாயிடும். அதனால் என்னென்னா, இவங்க லைஃப்பை எப்போவுமே கிராஜுவலாக நம்ம வேலை செய்யணும், பிஸ்னஸ் பண்ணணுன்ற எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். எப்போல்லாம் இவங்க இல்லை பிஸ்னஸ் ரொம்ப டயர்டாகிட்டோம், ரொம்ப பிஸ்னஸ் நினச்சிக்கிட்டே இருக்கும், நம்ம அதுலேருந்து வெளில வரும்னு நினைக்கும் போது இவங்களுக்கு ஒரு டவுன்ஃபால் இருக்கும். அதேமாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி தான், நல்ல பொசிஷனில் இருப்பாங்க. நல்ல பொசிஷன் வந்தபோது என்ன பண்ணுவாங்க, நம்ம தான் எப்போவுமே ஆக்டிவாக இருக்குமே, நம்ம தான் ரொம்ப இதுவாக இருக்குமே, அதில் ஏதாவது நம்ம கொஞ்சம் மாறி இருப்போம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே ஒரு ப்ரொமோஷனில் பிரச்சனை வரும், ஒரு இன்க்ரிமெண்ட்டில் ப்ராப்ளம் வரும், வேலையை இழப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் என்னென்னா, எப்போவுமே க்ரோத்துன்றது அப்படியே ஸ்டேஜாக அப்படி இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை வராது. இல்லைனா பாதிப்பில் அடையக்கூடியவர்கள் இந்த மகர ராசி இருப்பாங்க. மகர ராசி நேயர்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு குறைபாடுகள் வரலாம் அப்படின்னு என்னெல்லாம் இருக்குங்க சார்? மகர ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு மூட்டு வலி இல்லாத மகர ராசி என்பது கிடையவே கிடையாது. அதே மாதிரி மகர ராசி அப்படின்னாவே ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாத மகர ராசி என்பது கிடையவே கிடையாது. மனநிலை பாதிக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் வரும். அது பார்த்தீங்கன்னா காதலில் இருக்கலாம், திருமணத்தில் இருக்கலாம், கடனில் இருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மனநிலை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. அதனால் மனநிலை பாதிப்பு அடையாமல் இவங்க லைஃப்பில் அந்த ப்ளஸ்ஸையும் வச்சுக்கணும், மைனஸையும் வச்சுக்கணும். ரொம்ப மைனஸாக போயிட்டாலும் மனநிலை பாதிக்கப்பட்டுருவாங்க, ரொம்ப ப்ளஸில் போனாலும் பாதிக்கப்படுவாங்க. அதனால் அந்த மனநிலை சம்மந்தமான விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கும். மூட்டு ப்ராப்ளம் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியம். மகர ராசி நேயர்களுக்கு எதிரி ராசிகள் அப்படின்னா யாரெல்லாம் இருப்பாங்க சார்? மகர ராசிக்கு மிக பெரிய எதிரி ராசி அப்படின்னா சிம்ம ராசி தான்.
இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு யாரை பிடிக்காது அப்படின்னா அரசு சார்ந்த துறையில் இருக்கவங்கள பிடிக்கவே பிடிக்காது. அவங்கள பார்த்தாவே இவங்களுக்கு கோவம் வரும், அவங்களுக்கு இவங்கள பார்த்தா கோவம் வரும். அதே போல் இவங்களுக்கு டைமே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. யாரெல்லாம் டைம் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்கள இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனாலையும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். முக்கியமாக சிம்ம ராசி என்பவர்களாக இருக்காங்கன்னா அவங்களால இவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கண்டிப்பாக வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுன ராசி என்பவர்கள். மிதுன ராசி என்பவர்கள்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருப்பாங்க. மிதுன ராசி பயங்கர ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. அதனால் 2 ராசியும் சேர்க்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனைகள் நிறைய வரும். அதனால் பாதிக்கப்படக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் லைஃப் அந்த 2 பேர் ரிலேஷன்ஷிப் இருக்காது. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் யாராவது ஒருத்தர் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால் அந்த பிரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வரும். அதனால் மகர ராசி அன்பர்களாக இருக்கீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களை கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்காமல் இருக்குது சிறப்பு. மகர ராசி நேயர்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு கொடுக்கலாம்னா என்னெல்லாம் சொல்லலாங்க சார்? மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா மலை மேல் உள்ள முருகன் வழிபாடு பண்ணுறது சிறப்பு. அந்த மலை மேல் உள்ள முருகன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமான மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் பழனி முருகனை வழிபாடு செய்வது சிறப்பு. அந்த பழனி முருகனை ராஜ அலங்காரத்தில் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. முடிஞ்சால் என்ன பண்ணணும்னா இவங்க மலை ஏறி நடந்து போனாங்க அப்படின்னா போய் அந்த ராஜ அலங்கார முருகனை வழிபாடு பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்போ பண்ணணும் அப்படின்னா திங்கட்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமையிலும் போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது மிக மிக சிறப்பு. எப்போ முருகனை ராஜ அலங்காரத்தில் பார்த்துட்டு வந்தாங்களோ உடனே இவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். பிஸ்னஸில் பெரிய க்ரோத் வரக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசிங்களுக்கு எப்பவுமே உண்டு. மகர ராசி நேயர்களுக்கு லக்கி நம்பர், லக்கி கலர் இதெல்லாம் என்ன இருக்குங்க சார்? மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே அதிர்ஷ்ட நிறம் லக்கி கலர்னு சொல்லக்கூடியது நீல நிறம், கருப்பு நிறம். இந்த நிறத்தை இவங்க பயன்படுத்துவது சிறப்பு. அதனால் என்னன்னா எப்போவுமே பிளாக் பேண்ட்டு, ப்ளூ பேண்ட்ஸ் இவங்க யூஸ் பண்ணாங்கன்னா வாழ்க்கையில் பெரிய லெவலில் இவங்களுக்கு ஒரு லக்கியை கொடுக்கும். அதே போல் இவங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 8ஆம் எண்ணை பயன்படுத்துவது சிறப்பு. நிறைய மகர ராசியினர் 8ஆம் எண்ணை பயன்படுத்தி பயப்படுவாங்க. ஆனால் ஜெயிச்சவங்க ஜாதகம்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் எண்ணை பயன்படுத்துவாங்க. மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு எப்பவுமே உண்டு. மகர ராசி நேயர்களுடைய வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம் சார்.